ரெண்டு பிள்ளை பச்சை பிள்ளை வச்சிருக்கேன் சார். என் பச்சை பிள்ளை அப்பா எங்கன்னு கேக்குது. 10 பேர் விரட்டி வெட்டி இருக்காங்களே. இங்க இருக்கவங்க பூரா சொல்றாங்களே குத்துறாண்டு கத்தி இருக்காங்களே. என் முருகன் கதறி இருக்கு. என் பிள்ளை 2 பிள்ளை இருக்கு, பச்சை பிள்ளை இருக்கு. குழந்தை பிறந்து 20 நாள் தான் ஆகுது. பச்சை பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்வேன்னு செய்வதறியாமல் கணவனின் கொலைக்கு நீதி கேட்டு கதறி அழும் மனைவி. எடுக்க மாட்டிட்டாங்க. என் புத்தனை விரட்டுனதை பாத்துருக்காங்க. 10 பேர் சேர்ந்து வண்டியை போய் பாருங்க. வண்டியில அந்த குழப்படம் பண்ணி வச்சிருக்காங்க. என் புத்தனை என்ன மாதிரி பண்ணிருக்காங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருமால் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 24 வயதான திருமுருகன் அப்படின்ற சூர்யா. இவங்களுக்கு திருமணமாகி 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறதாகவும் அதுல ஒரு குழந்தை சுமார் 20 நாட்களுக்கு முன்பாக தான் பிறந்ததாகவும் கூறப்படுது. இந்த நிலையில கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நண்பர்களோடு சென்றதா கூறப்படக்கூடிய திருமுருகன் அப்படின்ற சூர்யா காணாமல் போனதா கூறப்படுது. தொடர்ந்து கணவனுடைய இருசக்கர வாகனம் ஒன்று தீயில எரிந்த நிலையில கிடக்கிறத பார்த்துட்டு காவல் நிலையத்துல கணவனை காணலன்னு மனைவி புகார் கொடுத்ததாகவும் திருமுருகன் அப்படின்ற சூர்யா தேடப்பட்டு இருந்த நிலையில தான் சில நாட்களுக்கு பின்பா அவருடைய உடல் உறவினர்களால கருவேலங்காட்டுக்குள்ள இருந்து அழுகிய நிலையில கண்டெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. சடலத்தை பார்த்து உடனடியா காவல்துறையினருக்கு அவங்க தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்துக்கு வந்தவங்க உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி விசாரணை செய்துட்டு இருக்காங்க. உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி சூர்யாவை யாரோ சிலர் துரத்தியதாகவும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உறவினர்கள் கோரிக்கை வைத்திருந்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.